संख्या 1 3 4 1 ஸ்டான்லி ஹவுசிங் போர்டு போகணுமாப்பா? உட்காருண்ணா. ஏரியா 5 வருஷத்துல நல்லா மாறி போச்சு. ஆமாண்ணா, இந்த 5 வருஷத்துல துறைமுகம் ரொம்ப மாறிடுச்சுண்ணா. என்னப்பா இது டேமால் ட்ரெஸ்ட்னு போட்டிருக்கு? மத்தியானம் சாப்பாடு கீப்பாடு ஏதாவது போடுறாங்களா என்ன? இல்லண்ணா, இது ட்ரஸ்ட் கைல் கிளாஸ், பியூட்டி பார்லர் கிளாஸ் சொல்லி தராங்க. அதுவும் இல்லாம அவங்களுக்கு 6 மாசம் கோச்சிங் கொடுத்து பியூட்டி பார்லர் தேவையான பொருட்களும் அதுக்கப்புறம் தையல் மிஷினும் கொடுக்குறாங்கண்ணா. அது மட்டும் இல்லாம டேரி கிளாஸ் எல்லாம் சொல்லி தராங்க. எவ்வளோப்பா அமௌண்ட் அதுக்கு? ஓ ஃப்ரீண்ணா. என்ன தம்பி இது முதல்ல கல்யாண மண்டபம் கட்டி வச்சிருக்காங்க? இதுதான் இன்னொரு திருமண மாளிகை. 800 பேர் உட்காந்து சாப்பிடுற மாதிரியும் நல்லா கார் பார்க்கிங் வசதியோடவும் எங்க மாதிரி ஏழை எளிய மக்களுக்கு ரொம்ப சீப் அண்ட் பெஸ்டா கட்டி கொடுத்துருக்காங்க கவர்மெண்ட். நல்லா பிரம்மாண்டமா இருக்கேப்பா. நானா பஸ் ஸ்டாப் ஃபாரின்ல உள்ள பஸ் ஸ்டாப் மாதிரியே இருக்கு. ஏசி பஸ் ஸ்டாப் முதல்வர் படைப்பகம்னு ஒண்ணு திறந்திருக்காங்கன்னா கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுற பசங்க எல்லாருமே அங்கதான் படிக்கிறாங்க. ஏசி ஒய்ஃபை எல்லாமே ஃப்ரீனா. என்னம்மா இது இவ்வளவு பெரிய பில்டிங்கா இருக்கு? அபார்ட்மெண்ட் மாதிரியே இருக்கு. இதான் வால் டாக்ஸோட ஹவுசிங் போர்டு ரோட்டோ மக்களுக்காக அமைச்சர் கட்டி கொடுத்துருக்காரு. ஒரு 1000 குடும்பம் வாழணும். மெயின் வாட்டர் டேங்க் இது வந்ததாக நம்ம ஏரியா ஃபுல் சப்ளை இதுதானா மெயின் பவர் ஸ்டேஷனு. இங்க இருந்தா எல்லாருக்கும் கரண்ட் சப்ளை. கரண்ட் கட்டே ஆகாது. இந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்னா டயாலிசிஸ் பண்ற இடம். செயற்கையான கைகள், செயற்கையான கால்கள், ஃப்ரீயா பிசியோதெரபி வேற பண்றாங்கண்ணா. உங்க லொகேஷன் வந்துச்சுண்ணா. வேற எங்கேயாச்சும் போகணும்னா என் நம்பருக்கு கால் பண்ணுங்க. இவ்வளவு நல்லா பண்ணிருக்காரு. உங்க எம்எல்ஏ யாருப்பா? இவரே எங்க எம்எல்ஏ. இந்த ஆட்டோவே அவர் வாங்கி கொடுத்தது தானா.